அவர் முதல்ல உண்டாக்குனதே என்னதான்? வெளிச்சம். ஆனா எப்பெல்லாம் அவர் உண்டாக்குற வெளிச்சம் வருதோ அப்பெல்லாம் இருள் அங்கிருந்து விலகி. எப்பெல்லாம் இருள் நம்ம மனசை பிடிக்குதோ அப்பெல்லாம் இயேசுங்கிற வார்த்தைய கொண்டு வந்தோம்னா அந்த இருள் நம்மளை விட்டு என்ன ஆயிடும்? விலகி. அப்ளை வேர்ட், கர்த்தருடைய வார்த்தையை உள்ள கொண்டு வாங்க சூழ்நிலைக்கு, என்ன விலகிரும்? இருள் விலகி. ரைட்டா? இருளானது அதை பற்றி கொள்ள. ஏன் நம்ம மாம்சம் இவ்வளவு போராடுது வார்த்தை ஏற்றுக்க? இது இருளோடைய பழகிருச்சு. என் மாம்சம் எதோடைய பழகிருச்சு? இருளோடைய பழகிருச்சு. உலகம் இருளோடைய பழகிருச்சு. அதனால உலகமும் இருளோட பழகிச்சு, என் மாம்சமும் இருளோட பழகிச்சு. இப்ப என் ஆவிக்குள்ள என்ன வந்துச்சு? ஒளி வந்துச்சு. இந்த ஒளிய இந்த மாமிசத்தால என்ன பண்ண முடியல? ஏற்றுக்க முடியல. அதனால இந்த ஒளியோட என்ன பண்ணுது? போராடு. ஆனா என்ன இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற இருள் என்ன ஆகுது? விலகிருச்சு. அப்படின்னா உங்க ஆவியில என்ன போயிருச்சு? இருள் போயிருச்சு. எதனால? வார்த்தையாகிய இயேசு வந்ததுனால. நீங்க இதை முதல்ல அறிக்கை பண்ணணும். எதை அறிக்கை பண்ணணும்? எனக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒளி வந்துருச்சு, வார்த்தை வந்துருச்சு, எனக்குள்ள ஜீவன் வந்துருச்சு, எனக்கும் மரணத்துக்கு என்ன இல்லை சம்பந்தம். உடனே இதை எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் நான் சாக மாட்டேன்னு பேசக்கூடாது. இவ்வளோ ஒளி இருந்தாலுமே நமக்குள்ள என்ன குடி இருக்குது? எந்த ரூபத்துல? பாவத்தின் ரூபத்தில், பாவ சுபாவம் இல்லையா? அதனாலதான் அது போராடிட்டே இருக்குது. நம்ம கூட என்ன பண்ணிட்டே இருக்குது? ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கு, இடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்ப 6ஆம் வசனத்துக்கு வாங்க. எங்க ஆரம்பிச்சாரு? ஆதியில ஆரம்பிச்சாரு. இப்ப எங்க வந்துட்டாரு? ஸ்நானகன்ட்ட வந்துட்டார். கிட்டத்தட்ட 5 வசனத்துல ஆதியில இருந்து இது வரைக்கும் இருக்கிற சூழ்நிலையை ஒட்டு மொத்தமா என்ன பண்ணி விட்டாரு? வாவ்! அது பயங்கர ஆச்சரியம். தேவனால் அனுப்பப்பட்டவன். யோவான் யாருங்க? சென்ட் பை காட். நாமெல்லாம் யாரு? நாமும் தேவனால் அனுப்ப. நாமளும் யாரால தான் அனுப்ப. இதை நீங்க விசுவாசிச்சு அறிக்கை பண்ணீங்கன்னாவே பிசாசுக்கு மிகப்பெரிய தோல்வி. அந்த கேள்வி ஐயா கேட்டார் பார்த்தீங்களா? நீர் யார் இல்லையா? நான் யாருங்கிறத பத்திய ஒரு தெளிவு நமக்குள்ள இருந்துட்டாவே பிசாசுக்கு மிகப்பெரிய அவமானம். அதனாலதான் எப்ப பார்த்தாலும் பாரு, உனக்கு உடம்புல நோக்காடு இருக்குது, உனக்கு பாரு பணம் இல்லை, நீ பாரு தரித்திரம் பிடிச்சவன், நீ பாரு உனக்கு பெட்ரோல் போட கூட காசு இல்லை, நீ பாரு இப்படி கிடக்கிற, பஸ்ஸு போடுறது கூட உன்னால முடியல, உன் உடம்புல பாரு இத்தனை நோக்காடு இருக்குது, நீ எல்லாம் உருப்படியா வாழ போறியா, உன்னாலெல்லாம் என்ன கிழிக்க முடியும் இப்படின்னு பிசாசு வெறும் நெகட்டிவா உள்ள போட்டு போட்டு நாமளும் ஆமா 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 ஆமேன்னு போட்டு கடைசியில் என்ன ஆயிருது? நம்மோட ஐடென்டிட்டியை நம்ம மறந்து போயிடும். நாம என்ன சொல்லியிருக்கணும்? ஐ ஆம் சென்ட் பை காட், நான் தேவனால் அனுப்பப்பட்டவன் சொல்லி இருக்கணும். சொல்லல. எப்ப பார்த்தாலும் இந்த பிசாசோட புலம்பலுக்கு ஆமாஞ்சாமி போட்டு நீங்க அவனுக்கு ஊழியக்கார நீங்க என்ன நம்ம அவனுக்கு ஊழியக்காரர் ஆகிறதுக்கு பார்த்துட்டே இருக்கும். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் கார்த்திக். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் பழனிசாமின்னு வருங்களா? பேர் முக்கியம் இல்லையா? நீங்களும் நானும் அனுப்பப்பட்ட நோக்கம் முக்கியம். தேவன் சும்மா அனுப்புவாரா? ஆண்டவர் சும்மா அனுப்புவாருங்களா? You are sent with a purpose. I am sent with a, நான் தேவனால் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது. நீங்க சொல்லிட்டே இருக்கும். நீங்க சொல்ல 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 பிசாசு உங்களை விட்டு ஓடும். நம்ம இதெல்லாம் விட்டுறது,
பிசாசனா அவன், நான் என்னத்துக்கு பாரு, நீ என்ன போன. நம்ம சத்தத்தெல்லாம் என்ன பயப்பட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்க சும்மா அதுக்கெல்லாம் அவன் நடுங்க மாட்டான். வசனத்துல நின்னா அவன் ஓடி போய். If you stand on God's word, he will flee away. அதனால நீங்க என்ன சொல்லணும்? நான் தேவனால அனுப்பப்பட்டவன். அவன் பேர் யோவான். நான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க பூமிக்கு வந்திருக்கிறேன். நீங்க இதை கன்ஃபஸ் பண்ணுங்க. இந்த ஒரு வாரம், இந்த 1.5 மாசம், நம்ம அடுத்தது என்னைக்கு மீட் பண்ண போறோம்? ஜூன் 12 இல்லையா? 1.5 மாசம் இருக்குது. இந்த 1.5 மாசம் இதை எடுத்துக்குங்க. நீங்க சொல்லுங்க, காலையில் எந்திரிச்ச உடனே, ஜான் வெஸ்லி ஆகிய நான் தேவனால் அனுப்பப்பட்டேன். இயேசு என்கிற ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தேன். ஒன்னா சர்ச்சில் நின்று கத்துங்க, இல்லைன்னா மாடி மேலே நின்று கத்துங்க, இல்லைன்னா மரத்து மேலே ஏறிக்கிட்டு கத்துங்க, இல்லை மலை மேலே போய் நின்றுக்கிட்டு கத்துங்க, இல்லை ஆத்தங்கரையில் நின்று கத்துங்க. இல்லைங்க கத்தெல்லாம் முடியாதுங்க, சரி பாத்ரூம்ல நின்று பேசுங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. I am sent with a purpose. நான் தேவனால் ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்ட, நான் தேவனுக்கு சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தவன். சொல்லுங்க. யோவானுக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கு தெரிகிற மாதிரி உலகத்தை தெரியுமா? யோவானுக்கு அந்த 4 மலைப்பிரதேசத்தையும் அந்த யோர்தான் சமவெளி விட்டா வேற ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆனா அந்த யோவானை பத்தி இந்த யோவான் சொல்றாரு, அவன் தேவனால அனுப்பப்பட்டான். உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத பொறுத்து நீங்க யாருன்னு இல்லைங்க, உங்களை அனுப்புனவர் யாருங்கிறத பொறுத்து தாங்க நீங்க யாருங்க. புரியுதுங்களா? உங்ககிட்ட என்ன இருக்குதுங்கிறத பொறுத்து நீங்க யாருன்னு நினைக்காதீங்க, உங்க கூட இருக்கிறவர் யாருங்கிறத பொறுத்து தான் நீங்க யாரு. உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு புரியல. யூ ஹாவ் டு கன்ஃபஸ். நீங்க அதை என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும், வாய் விட்டு பேசணும். அவன் அந்த ஒளி அல்ல. இப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளையே ஒளி ஆக்கலான்னு பாக்குறாங்க. பாஸ்டர் நீங்க இல்லன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். உடனே இவருக்கு கிர்ன்னு ஏறு. சிஸ்டர் நீங்க ஜெபிச்சிங்களே, அன்னையில இருந்துதான் சிஸ்டர் எனக்கு விடுதலை. பேய் பிடிக்குது. என்ன பேய் பிடிக்குது? பெருமை பேய். அவ்வளவுதான், சர்ன்னு இறங்கி. மகிமையை யாருக்கு செலுத்தணும்? அவன் அந்த ஒளி அல்ல. உடனே என்ன சொல்லணும்? எல்லாம் அவரோட கிருபைங்க, இயேசு உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தாங்க, மனுஷிதாங்கன்னு உடனே என்ன பண்ணணும்? வாயை திறந்து அறிக்கை பண்ணிடணும், சொல்லிடணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். சலதோஷம் தான் பிடிக்கும். செவ்வாய் தோஷமும் சனி தோஷமும் தான் பிடிக்கும். உடனே மகிமை யாருக்கு செலுத்திடணும்? கர்த்தருக்கு செலுத்திடணும். டோன்ட் டேக் ஹிஸ் க்ளோரி. அவரோட மகிமையை திருடாதீங்க. அவன் அந்த ஒளி அல்ல, வந்தவன். சாட்சி தாங்க அவன். தேவனால அனுப்பப்பட்டவன் தாங்க. ஆனா நான் யாரு தாங்க? அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க. அடுத்தது வாசிங்க. இப்ப எவரை விட்டார் இவரு? யோவானு. யாரை விட்டு யாருக்கிட்ட போறாரு? பாத்தீங்களா? அந்த மைனூட்டா அதை கவனிக்கணும். நாமெல்லாம் பாதியில வந்து பாதியில போறவங்கிறத மறக்க கூடாது.
நம்மெல்லாம் யாரு? அவரோட பிளான் எப்ப இருந்து இருக்குது? ஆதியில இருந்து இருக்கிற அந்த பிளான்ல நம்மளை கொஞ்சம் ஒட்ட வச்சிருக்கிறாரு. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் நம்ம தான். நம்ம அந்த என்னது அந்த பீஸ் போடுவாங்கல்ல, அவ்வளவுதான் நம்ம வேலை. நம்ம என்னதான் அந்த நேரத்துக்கு போட்ட பீஸ் சார், வெறும் பீஸ். சொல்லுங்க, வெறும் பீஸ், ஒட்ட வச்ச பீஸ். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் தான் மாசுன்னு நினைச்சுக்கிறோம். புரியுதுங்களா? மாசு அவர் மட்டும்தான், நாம வெறும் பீஸ். எந்த மனுஷனையும் ஒன்னத்துக்கும் நம்பிக்கை இல்லாத இருக்கிற பூர்ணிமாவை கூட பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த இயேசு. என் பொழப்ப ததிகனத்தான் போட்டுட்டு இருக்குதுன்னு நினைக்கிற ஒரு ஆளை பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மாசான இயேசு. எந்த மனுஷனையும், மோசமான கொலைகாரனா இருக்கலாம், விபச்சாரனா வேசிக்கல்லனா இருக்கலாம், whoever may be. உலகம் சொல்லுது படிச்சவன் தான் ஒளியா? இல்ல இல்ல, அவன் தரம் கட்டவங்க. அவரு சொல்றார், நான் அவனை தரமா மாத்துவேன். அல்லேலூயா. தரங்கட்டவன், யூஸ்லெஸ் பால் பிரபார். என்னதுங்க? யூஸ்லெஸ், ஹோப்லெஸ், ஒர்த்லெஸ். தமிழ் பற்று வேலை செய்து இல்ல, பற்று வேலை செய்து. இது பற்று. பிரயோஜனம் இல்லாதவன், ஒண்ணுக்கும் ஆகாவலி, உதவாதவன், அப்படி இருந்த ஆளை அவர் எடுத்து என்ன பண்றாரு? பிரகாசிப்பிக்க. இயேசு இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லை, இருள். அவர் வந்தாரு, அவனை என்ன பண்றாரு? வெளிச்சமா மாத்து. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும், எந்த நாட்டுக்காரனையும் சார், ஆனா இயேசு வந்தாரு, அவரோட பீடத்துல நின்று அவர் வார்த்தையை பிரசங்கிக்கிற, பேசுகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒரே ஒரு மெய்யான. மெய்யினா ஒண்ணுதான். சொல்லுங்க, ஒண்ணுதான். பொய்யினா பல, போலி நிறையா. இவரு மெய். ஒன்லி லைட், ஒரே வெளிச்சம், ஒரே ஒளி. அது யாருதான்? இயேசுதான். அவர் வந்த வாழ்க்கை பிரகாசிக்கும். அடுத்த வசனம் வாசி. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் உண்டாக்குன உலகத்துக்குள்ள அவரே வந்தார். படைச்சவர், உலகத்தையே படைச்சவர், தன்னை சின்னதாக்கிக்கிட்டு சுருக்கிக்கிட்டு எங்க வந்தாரு? தாம் படைச்ச உலகத்துக்குள்ள. ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்க அவரை ஏத்து. என்ன சார் இதை விட கொடுமைங்க சார்? கொடுமைனா கொடுமை, கொடூர கொடுமை. அவர் போட்ட பிச்சை தான் இந்த உலகம். அந்த உலகத்துல தான் நான் இருக்கிறேன். ஆனா அவரு வேணாமா? அவரு அடுத்த வசனமும் நம்ம முன்னாலேயே பார்த்துட்டோம். அவர் தமக்கு
அவரை ஏற்றுக்கணும். நான் கொஞ்சம் வசனம் சொல்கிறேன், அதை குறிச்சிக்குங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் பத்தாது. யோவான் 17:5, ஆதியாகமம் 1:1, யோவான் 14:9-11, 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், ஆதியாகமம் 1:3, மார்க் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 41ஆம் வசனம், மார்க் 1:25, 41, 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், லூக்காவில் 7ஆம் அதிகாரத்தில் 14-15, லூக்கா 7:14-15, யோவான் 11:43-44, கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15-17, கொலோசையர் 1:15-17, எபிரேயர் 1:1-3, எபிரேயர் 1:1-3, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 யோவான் 5:11, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 10:10, 11:25, 14:6, ஆதியாகமம் 1:11, யோவான் 12:46, 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 8-12, யோவான் 3ஆம் அதிகாரம் 9-11, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 5-25, 57-66, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 5-25, 57-66, இது யோவான் ஸ்நானகனோட அற்புதமான பிறப்பை பற்றி சொல்கிற வசனம். யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை பற்றி மார்க் 1ஆம் அதிகாரம் 2-4, மார்க் 1:2-4, மார்க் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம், மார்க் 1:7-8, மத்தேயு 5:45, மத்தேயு 5:45, அப்போஸ்தலர் 14-17, ரோமர் 1:20, யோவான் 3:36, 20:31, லூக்கா 4:28-30. இது வரைக்கும் நம்ம 11 வசனத்துக்கு பார்த்த 11 வசனத்துக்கு இந்த வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்குது.